ஹலோ நண்பா, ஓப்போலேருந்து F19 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பாக்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன புதுமையான விஷயங்கள்லாம் இருக்குது, இது எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபோனோட ஒரு குயிக் அன்பாக்சிங்கே பார்க்கலாம். இதுதான் OPPO F19 பாக்ஸ். ஸோ ஓப்பன் பண்ண உள்ள வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு TPU கேஸ் இருக்குது. அதுக்கடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு டைப் C USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 33 வாட்ஸ் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேருந்து சார்ஜரே ரிமூவ் பண்ணுற இந்த காலத்தில் இயர்ஃபோன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை கையில் எடுக்கும் போதே நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 7.95 mm வந்து இதோட அந்த திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்த ஃபோன்ஸில் வந்து இது ஒரு அளவு கம்மியான ஒரு திக்னஸ் உள்ள ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லீக்கான டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது, பேட்டரியோட அளவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்படியும் இல்லை. இங்கே வந்து 5000 mAh பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீக்கான டிசைன்லேயே வந்து 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்குது. ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த ஃபோனை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D கர்வ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு இருக்கிறதுனால நம்ம கையில் இப்படி ஹேண்டில் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த ஸ்லிம்மான ஃபீலும் வந்து கிடைக்கிறது இந்த இதனால. இந்த ஃபோனில் இருக்க போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர் கீ கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா பவர் கீ மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடாக கொடுக்காம டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து நம்ம டெடிகேட்டடாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கும்போது இங்கே வந்து ஃபுல் HD + AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வீவிங் ஆங்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட கலர் லெவல்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன், சாச்சுரேஷன் லெவல் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பிளாக்கோட டெப்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இதோட பிக்சல் டென்சிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HD+ இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது கண்களில் வந்து அந்த புள்ளிகள் எதுவுமே தெரியல. நல்லா வந்து ஒரு கிளாரிட்டியான பிக்சரை வந்து இதில் வந்து வியூ பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல்லாக ஆல் டே AI கேர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AI மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாளையும் நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து மேனுவலாக யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து எந்த ஆம்பியன்ட்டில் எந்த மாதிரியான பிரைட்னஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது வந்து AI வந்து கேப்சர் பண்ணி அது மூலமாக நம்ம ஒரு தடவை இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அந்த என்வாயர்மெண்ட் பேஸில் வந்து அந்த பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் DC டிமிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீன் பிரைட்னஸை லோ பண்ணும்பொழுது டேரெக்டாக வந்து சர்க்யூட் பவரை வந்து லோ பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து DC டிமிங்கில் இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது அதில் வந்து ஃப்ளிக்கர் இல்லாமல் நம்ம கண்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த DC டிமிங் ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஏற்கனவே வந்து இந்த ப்ராசஸர் உள்ள நிறைய ஃபோன்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இதில் வந்து எதிர்பார்க்கலாம். நார்மலாக கேமிங் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பேட்டரின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நாள் வந்து தாராளமாக வந்து இந்த பேட்டரி வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நார்மல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட சார்ஜரையும் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக நம்ம 72 நிமிஷத்தில் வந்து இந்த ஃபோனை 0 to 100 வந்து சார்ஜ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜர் வந்து இதில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஃபோனை 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் வந்து தொடர்ந்து வந்து கால்ஸ் பேச முடியும். அதே மாதிரி இன்னொரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் 2 மணி நேரம் யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா AI நைட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த AI நைட் சார்ஜ் மூலமாக நைட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அப்படி சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் 12 மணிலேருந்து காலைல 6 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ சார்ஜ் போட்டாலும் சரி, இது வந்து 80% வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். 80% வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் காலைல எந்திரிப்பீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலாம், இல்லை 8 மணிக்கு எந்திரிக்கலாம். அதை டெய்லி வந்து AI வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அந்த AIக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 60 நிமிஷத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மீதி இருக்கிற 20% வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபில் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம ஃபோன் எடுக்கும் போது ஃபில் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு AI டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பேட்டரியோட அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா இதில் இருக்கிற 48 மெகாபிக்சல் AI கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி கேமராவை ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஒரு டெப்த் சென்சிங் 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேக்ரோ சென்சர் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ சென்சரை பொறுத்த
பொறுத்தளவில் 2 மெகாபிக்சல் எந்த அளவுக்கு 10 முடியும்னு எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து இதில் இருக்குது. இந்த கேமரா எடுக்கப்படுற இமேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியாகவும் இருக்குது. அது மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சராக வந்து இருக்குது. லைட் கண்டிஷன்லாம் நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து இதில் வந்து கிடைக்குது. அப்புறம் டெப்த் கண்ட்ரோலும் இதில் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது போர்ட்ரைட் மோட்ல எடுக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளர் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏஐ சீன் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பிக்சர் எடுக்கும்போது அந்த ஏஐ எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஆம்பியன் வந்து எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அதுவே சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஏஐ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேமராவில் நைட் மோட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் மோட் எடுக்கிற பிக்சர்ஸ் ஓரளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அடுத்ததோட செல்ஃபி கேமரா வரும். இங்கே வந்து 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓப்போல எப்பயுமே வந்து செல்ஃபி இந்த மாதிரி கேமரா இதுக்கெல்லாமே எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் Android 11 OS கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் OS 11ஓட ஸ்கின்ல வந்து கொடுத்துருக்காங்க. கலர் OS பொறுத்தவரை நான் வந்து முன்னாடி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன், லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்கின்னாக வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு அதோட சூப்பராக இருக்குது. இந்த OPPO F19ஓட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜோட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட விலை என்ன அப்படிங்கிறது நான் வீடியோ எடுத்துகிட்டு நேரத்தில் எனக்கு தெரியல. ஸோ இந்த விலை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். அதிகபட்சமாக வந்து 20,000 உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விலைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அன்பாக்சிங் மற்றும் இந்த ஓவர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.